உலகத்தையே உண்டாக்கின வார்த்தை ஒரு புஸ்தகமாக நம் நடுவிலே நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் போது அதை பயன்படுத்துகிறவர்களை அது எவ்விதமெல்லாம் உருவாக்கும் என்பதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதுதான் வேத வசனத்தினுடைய ஆச்சரியமான மகத்துவம். இயேசுவின் துணி ஊழியங்கள் வழங்கும் தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் அவர்களால் எழுதி வெளிவந்துள்ள கிறிஸ்தவர்களின் அடிப்படை ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ஆத்தும வழிகாட்டும் புத்தகங்கள் இப்பொழுது 3 மொழிகளில் வெளிவந்துள்ளன. தமிழில் மீறும் பாவங்களும் அதை மேற்கொள்ளும் விதங்களும், ஆங்கிலத்தில் வேஸ் டு ஓவர்கம் தி வயலேஷன்ஸ் ஆஃப் சின், கன்னடத்தில் ஆலுவா பாப்பங்களும் அதன ஜெயிசுவா விதங்களும் இப்பொழுது விற்பனையில் உள்ளன. இந்த புத்தகங்களை அமேசானிலும் பிளிப்கார்ட்டிலும் எங்கள் ஆப்பிலும் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9731722977. கர்த்தருடைய நியாயத்திற்போது இருக்குல்ல, அது என்னென்ன வரிசையிலே நடக்கிறது, அதுக்கு பிறகு வருகிற ஒவ்வொரு எக்காலத்திலும் வருகிற பயங்கரங்கள் எல்லாம் தேவனால் வரவிடப்படுகிற பயங்கரங்கள், பூமியில நடக்கிற பயங்கரங்கள் தான் பட்டியல் போட்டு காட்டப்படுகிறது. அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்க முடியும் சொல்றாங்கல்ல, அந்த கோபத்தை 7 பிரிவாக குறித்து ஒவ்வொரு எக்காலங்கள் ஊதும் போதும் கர்த்தருடைய கோபாக்கினை எப்படியெல்லாம் வெளிப்பட்டது என்பதை சொல்லுவதுதான். காலங்களுடைய ரகசியம் மிக பெரியது. அதை இனி வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆழமா பார்க்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். போன முறை நம்ம சந்தித்து கொண்ட போது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தியை நம்ம கேட்டோம். நட்சத்திரம், விழுந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் யாரு, ஏன் அதை நட்சத்திரம் என்று சொன்னாங்க? அந்த நட்சத்திரம் என்பது நம்ம மாம்சத்தில் பார்க்குற மாதிரி ஒரு நட்சத்திரம் அல்ல, அது ஒரு தேவதூதன் அல்லது ஒரு ஆழ்த்துவம் நிறைந்தது. அதனுடைய பூர்வீக பேர் என்ன? இதை பற்றியெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களின் அடிப்படையிலே நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, அது தானாய் கர்த்தரால் அனுப்பப்பட்டு வரவில்லை. சிலர் சொல்கிற மாதிரி அது ஒரு தேவதூதனும் கிடையாது. தேவதூதனா கர்த்தர் அனுப்பப்பட்டு வருவாங்க. ஆனால் இது கீழே தள்ளப்பட்டு வந்தது. அப்போ இது மாதிரி தள்ளப்பட்ட சம்பவம் எங்கே இருக்குது என்று நம்ம ஆராய்ந்து பார்த்த பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தில் தான் தள்ளப்பட்ட ஒரு சம்பவம். ஒரு ஆள் இல்லை, பெரு கூட்டமே தள்ளப்பட்டதான். அவர்கள் வானமண்டலத்தை ஆக்கிரமித்து கொண்டு பல நூற்றாண்டு காலமாக, ஏன் பல 1000 வருடங்களாக அங்கே அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஏன் இப்போ தள்ளப்படணும்? இந்த கேள்வியோடு தான் நம்ம போன வாரத்தில் நிறைவு செய்திருந்தோம். ஏன் தள்ளப்படணும்னு சொன்னால், இப்போ கர்த்தருக்கு வானம் தேவைப்படுகிறது. எதற்கு வானம் தேவைப்படுகிறது அப்படின்னா, முதல் காரியம் கர்த்தருடைய வருகை, கர்த்தருடைய ரகசிய வருகை அந்த வானத்தில், மத்திய வானத்தில் நடத்தப்பட போகிறது. அப்போ என்ன செய்யணும்னா, இந்த தள்ளப்படும் சம்பவம், வானத்தில் யுத்தம் நடைபெறும் சம்பவம் இந்த
ரகசிய வருகைக்கு முன்னால் நடக்கணும். ஏன்னா கர்த்தர் அங்கே வந்து நிற்க போகிறார். மத்திய வானத்தில் கர்த்தர் வானத்தில் வந்து நிற்க போகிறார். அப்போ அந்த வானத்தில் வந்து நிற்கும்போது நாம் அவரை எதிர்கொண்டு போக புறப்பட போகிறோம். அப்போ ஒருவேளை நம்ம சொல்லலாம், அவர் மத்திய வானத்தில் தானே வந்து நிற்பார் அப்படின்னு சொல்லலாம். அவர் மத்திய வானத்தில் வந்து நின்னாலும் சரி, பூமியில் இருக்கிற வானத்தில் வந்து நின்னாலும் சரி, நீங்கள் இந்த இடத்த தாண்டி தான் போகணும். அவர் பூமியில் இருக்கக்கூடிய அந்த வான மண்டலத்தில் வந்து அவர் நிற்கும்போது நாம் எல்லாம் அவரை எதிர்கொண்டு போக புறப்பட போகிறோம். அங்கே ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடைபெற போகிறது. இதை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சப்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம். சிலர் இதை நம்புறதில்லை. என்ன கர்த்தர் முதல்ல ஒரு தடவை வந்து அப்புறம் 2வது தடவை ஒரே வருகை தாங்க இருக்குது, 2வது வருகை தான் இருக்கிறது. ரகசிய வருகை என்பது இந்த பெந்தகோஸ்தேக்காரர்கள் கட்டிவிட்ட கதை என்று சொன்னார்கள். நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான். வேதத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். இயேசு 2வது வருகை என்ற ஒரு வருகை தான் இருக்கிறது, அது உண்மைதான். ஆனால் அந்த வருகை பூமியிலே வரப்போகிறது. இயேசு வரும்பொழுது ஒலிவமலையில் அவருடைய கால் வந்து நிற்கும், ஒலிவமலை 2ஆக பிளந்து போயிடணும். கர்த்தருடைய வருகை பூமியில் நடக்கப்படுகிற ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட சம்பவம் கர்த்தர் பூமிக்கு வரப்போகிறதில்ல, கீழே இறங்கி மத்திய வானத்தில் வந்து நிற்க போகிறார். மத்திய வானத்தில் வந்து கர்த்தர் வானத்தில் வந்து நிற்கும்போது இங்கே இருக்கிற நாம் அவரை எதிர்கொண்டு போக புறப்பட போகிறோம். அப்போ வானத்தில் ஒரு பெரிய மகத்துவமான ஒரு சந்திப்பு நடக்க போகிறது. இப்போ நம்ம அங்கே புறப்பட்டு போகும்போது இந்த நடுவில் இந்த பொல்லாத பிசாசுகள் இருந்தால் இந்த இடத்த மீறி போகணும், நம்ம தாண்டி போகணும். அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய அவசியமற்ற ஒரு சண்டை நடக்கும். அல்லது கர்த்தர் இறங்கி வந்து பூமியில் இருந்து நாம் பார்க்கிற அளவுக்கு நாம் எதிர்கொண்டு போகிற தூரத்தில் நின்றா அங்கே அவர் நிற்கிறது அந்த இடம் சுத்திகரிக்கப்படணும். அப்போ இந்த யுத்தம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டால் கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு முன்பாக. ஏன்னா இந்த வானத்துக்கு ஒரு வேலை இருக்கிறது. அது என்ன வேலைன்னு சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை சந்திக்க போகிற ஒரு வேலை. அப்போ இது எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டால் இந்த ரகசிய வருகை. சிலர் சொல்லுவாங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படி ஒரு தாட் இருக்குது. அவர்கள் சொல்லுகிறார்கள் ரகசிய வருகை அப்படின்னு ஒன்றே கிடையாது. பைபிளில் எங்கேயாவது ரகசிய வருகைன்னு வார்த்தை போட்டிருக்காம்பாங்க. சில ஆளுக்கு அப்படி தான், பைபிளை போடலான்னு நம்பவே மாட்டாங்க அவங்க. ஆனால் பைபிளில் போடாதெல்லாம் பயன்படுத்துவாங்க. பைபிளில் போடாத உதாரணங்கள், ஓமைகள், செல்ஃபோன் பற்றின காரியங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பைபிளில் எழுதப்படாத வார்த்தை இருக்குதுன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. குறிப்பாக எழுப்புதல் அப்படின்னு சொன்னால் எழுப்புதல் எங்கெங்கே இருக்குது? அப்போ இதெல்லாம் சும்மா அந்த சில ஊழியக்காரர்கள் சேர்ந்து கதை கட்டி விட்டுறதுன்னு அவர்கள் பேசி கொண்டு இருக்கட்டும். ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எழுப்புதல் வார்த்தை இருக்கிறத வச்சு மாத்திரம் சொல்லலை, அதற்குண்டான சாத்தியக்கூறுகள், அதனுடைய அவசியம், இதெல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் நாம் அதற்கு எழுப்புதல் என்ற ஒரு பெயரை சொல்லுகிறோம். அதே மாதிரி இங்கே ரகசிய வருகை என்ற ஒரு வார்த்தை இல்லை, ஒத்துக்கொள்ளுகிறேன். ரகசிய வருகை என்ற ஒரு வார்த்தை இல்லை. அதற்காக ரகசிய வருகை இல்லை என்பது பொருள் அல்ல. ஏன்னா நீங்கள் அந்த நேரடி வார்த்தையை மாத்திரம் பார்க்காம அந்த வார்த்தை குறிக்கக்கூடிய மாதிரி காரியங்களையும் சம்பவங்களையும் நீங்கள் கவனித்து பார்க்கணும். ஒரு பெரிய ராஜா, வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், அவர் இறங்கி வர போகிறார். அந்த வருகையை ஒரு திருடனுடைய வருகைக்கு யாராவது ஒப்பிட்டு சொல்லுவாங்களா? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் சொன்னார், அவர் திருடன் வருகிற விதமாய் நான் வருகிறேன் என்றார். ஒரு திருடன் வர்ற மாதிரி வர்றேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? யோசிச்சு பாருங்க. எப்படி வருவான் திருடன்? ரகசியமாய்த்தான், ரகசிய திட்டம் போட்டு நினையாத நேரத்தில் ஒரு திருடன் வருவான். அப்போ தான் ரகசியமாய் யாருக்கும் தெரியும் திடீரென்று அவர் வரப்போகிறேன் என்பதை காட்டத்தான் திருடனை போல வருகிறேன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ரகசிய வருகைக்கும் பகிரங்க வருகைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். இயேசு இப்போ பூமிக்கு திரும்ப வரல, பூமிக்கு அவர் வரப்போகிறதுக்கு முன்னால் அவருடைய விலையேற பெற்ற ஜனங்களை தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்த பரிசுத்தவான்களை
ஒரு கூட்டம் பேரை முதல் அறுவடையாக அவர் அழைத்து கொண்டு போவதற்காக அவர் வருகிறார். இதற்கு முதலாம் உயிர்த்தெழுதல் என்று பெயர். அதைத்தான் இங்கே சொல்லுது. என்ன நடக்குமா அந்த நாளில் தெளிவாக சொல்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சப்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்படியே இறங்கி வந்துகிட்டு இருக்கார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர் தெழுவார்கள். யார்? இதுக்கு முன்னால் தங்களுடைய காலம் முடிந்து கர்த்தருடைய வருகைக்கு முன்னால் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி காலம் முடிந்த எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. நமக்கு பேர் தெரிஞ்சவங்களே எடுத்து பாருங்களேன். அவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. இப்போ ஒருவேளை ஜான் வெஸ்லி இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய தேவனுடைய பிள்ளைகள், பல ஊழியக்காரர்கள் இருக்கலாம், இரத்த சாட்சிகள் இருக்கலாம். இது மாதிரி நிறைய பேர் அந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் எத்தனையோ பேர் இருக்கலாம். உங்களுக்கு பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். சிலர் தன்னுடைய காலம் முந்தி கொண்டதுனால மரித்து இருக்கலாம். அவர்களெல்லாம் கல்லறையிலே அவர்கள் பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையினாலே விதைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை அவர்களை வெட்கப்படுத்த மாட்டாது. கர்த்தர் நின்ற உடனே முதல்ல நடக்கிற சம்பவம் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். கிறிஸ்தவர்கள் அல்ல. நீங்கள் அந்த இடத்துல தப்பாக நினச்சிடக்கூடாது. சில பேர் போட்டிருப்பாங்க கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அவர் நித்திரையாக இருக்க வேண்டியதுதான். கர்த்தருக்குள் மரித்தவர்கள் என்றால் கர்த்தருக்காக வேலை செஞ்சு ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற சித்தத்தை கரை திரை பிழையில்லாமல் நிறைவேற்றி பரிபூர்ணம் அடைந்து தங்களுடைய ஆயுசு காலம் முந்தி கொண்டதுனால கர்த்தருக்குள்ளே மரித்தவர்கள். அவங்க கல்லறையிலிருந்து கல்லறை திறக்கும் திடீர்னு. அப்போ எல்லா கல்லறையும் திறக்காதுங்க, நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. அப்போ நீங்கள் எழுதி போட்டீர்கள் என்பதற்காக அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்களாகவும் கணக்கில் வரமாட்டார்கள். உண்மையிலே கர்த்தருக்குள்ளே மரிச்சிருக்கணும். அவனுடைய வாழ்க்கை கர்த்தருக்குள்ளே இருக்கணும். அவனுடைய மரணம் கர்த்தருக்குள்ளே இருக்கும். அவர்கள் முதலாவது உயிரோடு எழும்புவார்கள். எழும்பின உடனே அவங்களுக்கு ஒரு புதிய சரீரம் கொடுக்கப்படும். புதிய சரீரம். அந்த சரீரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இவங்க ஆவியாக போக மாட்டாங்க. சில ஃபிலிம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க, ஹாலிவுட் படங்கள்லாம் ரேப்சர் சம்மந்தமான சில படம் இருக்குது. ஒரு சில இடத்துல ஆவி மாதிரி புறப்பட்டு மேலே போகிற மாதிரி காட்டுவாங்க. ஆவியாக புறப்பட மாட்டாங்க. இவர்களுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்படும். ஏன்னா கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அதே போல் நாமும் மாற்றப்படுவோம். பரலோகத்தில் கிறிஸ்து எப்படி இருக்கிறார் தெரியுமா? உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு இருக்கிறார். அந்த சரீரம் ஆவிக்குரிய மேனியை தரித்து கொள்வதற்கு பேர் தான் மறுரூபம் என்று சொல்லுகிறோம். இதே சரீரம்தான், ஆனால் இதனுடைய தன்மை வேறு மாதிரி மாறிடும். நம்ம சரீரம் நம்ம எவ்வளோதான் பாதுகாத்தாலும் வயது ஆக ஆக அதனுடைய தோற்றம் மாற ஆரம்பிக்கும். ஆனால் இந்த உயிர்த்தெழுந்த சரீரத்துக்கு பாருங்கள், அது என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அதில் எந்த மாற்றமும் நடக்காது. அதனுடைய தன்மை வேற. அதைத்தான் வேதம் சொல்லும்போது வானத்துக்குரிய மேனியும் உண்டு, பூமிக்குரிய மேனியும் உண்டு, அதனுடைய தன்மை வேற, இதனுடைய தன்மை வேற என்று தெளிவாக அவர் அங்கே சுட்டி காண்பிக்கிறார். அவர்கள் இந்த சரீரத்தை தரித்து கொண்டு எழும்புவாங்க. அவர்கள் விதைக்கப்பட்ட இடத்திலிருந்து எழும்புவார்கள். இதெல்லாம் நடக்குமாங்க? நடக்கும். வேதம் சொன்னால் சொன்னது தான். அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்னா, கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ பரலோகத்தில் அதே மாதிரி மாற்றப்படுவாங்க. சரீரத்தோட, அவர்கள் வெறும் ஆவியின் வடிவம் அல்ல, மாற்றப்பட்டு கல்லறைகள் திறந்து சரீரத்தோடு மேலே எழும்பி போவாங்க. அதை பார்த்து கொண்டிருக்கும்போது பின்பு கர்த்தருக்கு ஊழியம் செய்த ஒரு சித்தத்தை நிறைவேற்றி பரிபூர்ணம் அடைந்த பரிசுத்தவான்கள் நாமும் கர்த்தருக்குள் எதிர்கொண்டு போக புறப்படுவோம். அப்படின்னா கர்த்தர் இங்கே கூட்டிகிட்டு போக மாட்டார். அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அதுக்கு பேர் தானே எதிர்கொண்டு போகுதல் என்று சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து, நாம் இருக்கிற இடத்துல இருந்து அவர் இருக்கிற இடத்தை நோக்கி நம்ம போவோம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அது கெட்ட குமாரன் கதையில் பாருங்கள், தன் குமாரன் திரும்பி வருகிறான் என்று கேள்விப்பட்ட போது இங்கிருந்து அவருடைய தகப்பன் எதிர்கொண்டு போய் அவனை அழைத்து கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கிழக்கு தேசங்களில் பாரம்பரியம் என்னன்னு கேட்டால், ஒரு விருந்தினரை நாம் எவ்வளவு தூரம் எதிர்கொண்டு போய் சந்திக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் முக்கியமானவர் என்று ஒரு கருத்து இருக்கிறது, ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அது குறிப்பாக இந்த மத்திய நாடுகள் இருக்காருங்க, மத்திய ஆசியா, இஸ்ரேல் இருக்குமா போன்ற இடங்கள் இருக்குல்ல, அதில் ரொம்ப தீவிரமாக கடைப்பிடிப்பாங்க. ஒரு ஆளை நீங்கள் எவ்வளவு தூரம் எதிர்கொண்டு போய் அவரை வரவேற்கிறீரோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் அவர்களை கனம் பண்ணுகிறீர்கள் என்று பொருள். அதனால தான் வந்தால் நீங்கள் வந்துருங்க அப்படின்னு ஃபோனில் சொல்கிறது இல்லை.
ஒரு வந்தால் ஏர்போர்ட்டில் போய் நின்று கூப்பிட்றாங்க, பஸ் ஸ்டாண்டில் நின்று கூப்பிட்றாங்க, அவருடைய கைப்பையை வாங்கி கொள்ளுகிறார்கள். இதெல்லாம் கனம் செலுத்துவது. இது பேர் தான் எதிர்கொண்டு போகுதல் என்று சொல்லுகிறோம். இப்போ கர்த்தர் வருகிறார், நாம் அவரை எதிர்கொண்டு போக புறப்படுகிறோம். அப்போ நம்ம இருக்கிற இடத்துலேருந்து புறப்படுகிறோம். அப்போ கர்த்தருடைய வருகை பூமியில் நடக்கவில்லை. இப்போது அவர் வானம் வரைக்கும் வருகிறார், நாம் எல்லாம் அங்கே போகிறோம். அப்போ அந்த வானத்தில் ஒரு பெரிய மீட்டிங் நடக்கிறது. கர்த்தரை நம்ம பார்க்குறோம். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த சந்தோஷம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். சுற்றி பார்க்குறீங்க, பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் சரீரத்தோடு இருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் பற்றி நீங்கள் வாசித்தீர்களோ, படித்தீர்களோ, கேள்விப்பட்டீங்களோ, ஒருவேளை அவங்கள முகம் உங்களுக்கு தெரியாது. அவங்களெல்லாம் கூட தங்களை பார்க்கும்போது நாம் அடையாளம் கண்டு கொள்ளுகிறோம். இது பவுல், இது இவர், அவருன்னு சொல்லி ஒவ்வொருவரையும் பார்த்து அவர்களோடு அளவளாவுகிறோம். பெரிய பெரிய எழுப்புதல் வீரர்கள் எல்லாம் அங்கே நாம் நிற்கிறோம். அதுதான் பெரிய ஆச்சரியம். நாமும் அந்த இடத்துல நின்று அந்த அந்த ரகசிய வருகையிலே பங்கு பெறுகிறோம். இது போகிறதுக்கு நம்ம பல படி தாண்டி போகணும். சும்மா எல்லாரும் வந்துட மாட்டாங்க. ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், சர்ச்சுக்கு போகிறோம், காணிக்கை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அது இந்த வருகையில் காணப்படுவதற்கான தகுதி அல்ல. கர்த்தர் நமக்கு என்ன வச்சுருக்கிறாரோ எல்லாம் செஞ்சு நிறைவேற்றிருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே அங்கே கர்த்தரும் நிறைந்த தேவதூதர்களும் நின்று கொண்டிருப்பார்கள். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நம்ம கர்த்தரை எதிர்கொண்டு போய் புறப்பட்டு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. நான் என்ன செய்வேன் என்று எனக்கும் தெரியாது. நீங்களே கற்பனை பண்ணி கொள்ளுங்கள். இப்போ இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் அங்கே நடக்கும்போது இந்த சாத்தானை அங்கே வைத்து கொண்டு இதெல்லாம் நடத்த முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். அவன் ஒரு பக்கம், அவனுடைய ஆளுமை ஒரு பக்கம், அவர்கள் ஒரு பக்கம் சண்டை செய்யும்போது ஒரு சாதாரணமாக ஒரு மனிதன் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டால் இங்கே நடுவில் நின்று ஒரு தடை கொண்டு வருகிறான். வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் இறங்கி வந்தால் நடுவில் இருந்து அவனோட சண்டை போடுறான். அப்படி இருக்கும்போது நீங்கள் அங்கிருந்து புறப்பட்டு கர்த்தர் நிற்கும்போது இங்கே போனால் இவன் சும்மா இருப்பானா? ஒவ்வொரு இடத்துல சண்டை போட்டு கலகம் பண்ணி அந்த இடத்தினுடைய தன்மையே மாறி போயிடும். அப்போ நீங்கள் சண்டை போடுவீங்களா? கர்த்தரை முகமுகமாய் தரிசித்து அவரோடு போக போகிறோமே, அதில் சந்தோஷப்படுவீங்களா? அப்போ என்ன செய்யணும்னா அதுக்கு முன்னால் அந்த ஒரு சுத்திகரிப்பு நடக்கணும். வானத்தில் அவன் இருக்கிற இடம், அவன் இதுவரைக்கும் இருந்தது போதும், இனிமேல் அவன் அங்கே இருக்கக்கூடாது. ஒரு பெரிய வரலாற்று சம்பவம், ஒரு வேதாகம சம்பவம் அங்கே நடத்தப்பட போகிறது. அதனால் கர்த்தர் தம்முடைய தூதர்களை அழைத்தார், வாங்க அந்த இடத்தை சுத்தப்படுத்துங்க, என் பிள்ளைகளை நான் சந்திக்க போகிறேன், நீங்களே கூட வாங்க, நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த சம்பவம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டால், கர்த்தருடைய ரகசிய வருகை வருவதற்கு முன்பாக. அப்போ தான் அவன் கீழே விழத்தள்ளப்படுகிறான். கீழே விழத்தள்ளப்பட்டு அவன் போக மறுப்பான். விடுவானா? யோசிச்சு பாருங்களேன். ஒரு 10 வருஷம் தொடர்ந்து நம்முடைய இடத்துல வாடகைக்கு இருந்தால 11 வருஷம் காலி பண்ண முடியலையே ஐயா. இவன் பல நூற்றாண்டுகளாக 1000 வருடமாக உட்கார்ந்துருக்கணும், தள்ளுனா போவானா? பெரிய சண்டை தான். அவனும் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு அவனுக்கு தெரிந்த எல்லா வித்தைகளையும் காண்பித்து அவன் ஜெயிக்க முடியலை. கழுத்தை பிடிச்சி கீழே தள்ளியாச்சு. கீழே விழுந்த உடனே ஆற்றாமை, அவனால் முடியாத அந்த ஆதங்கம், யாரடா அடிக்கிறேன்னு கோபம், அந்த கோபத்தோட பூமியில் இறங்கினது. அதுதான் சொல்கிறாங்க, அவன் வரும்போது இப்போ சும்மா வரல, அவன் கோபத்தோடு வருகிறான். ஆகவே பூமியில் குடியிருக்கிறவர்கள், சமுத்திரத்தில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்கிறாங்க. அப்படி அவன் அங்கே இறங்கி வருகிற சம்பவத்தை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஆனால் இந்த சம்பவம் நமக்கு சொல்லப்படுகிறது பாருங்கள். நம்ம நினைக்கிறோம் நட்சத்திரம் விழுகிறது, விழுந்த உடனே அந்த நட்சத்திரத்தின் கையில் ஒரு சாவியை கொடுத்து போப்பா திறப்பான்னு சொன்னாங்க. நம்ம நினைக்கிறோம் நட்சத்திரம் விழுந்ததற்கும் அவன் அந்த சாவியை பெறுவதற்கும் அது ஒரே நேரத்தில் நடந்த சம்பவமா, அதுக்கு இடையில் ஏதாவது கால இடைவெளி இருக்கிறதா என்பதை நம்ம கவனிப்பதில்லை. அது ஒரே நேரத்தில் நடந்த சம்பவம் அல்ல. அவன் முதல்ல விழுகிறான், விழுந்த உடனே கோபத்தோடு அவன் செய்கிறதுக்கு நிறைய வேலை இருக்குது. அதுக்கு பிறகுதான் அந்த சாவியை, திறவுகோலை அவனுடைய கையிலே அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அதான் நடந்தது. அதை ஒரு சம்பவத்தை சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, கால இடைவெளி இல்லாமல் அவன் கீழே விழுந்தான், அவன் கையில் சாவி கொடுக்கப்பட்டது. இந்த கீழே விழுந்ததற்கும் சாவி கொடுக்கப்பட்டதுக்கு இடையில் எவ்வளவு நாட்கள் இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வேத அறிஞர்கள் சொல்லும்போது இந்த பாதாளத்தின் திறவுகோலை வச்சு பாதாளத்தை திறக்கிறான் பாருங்க. அது எப்போ நடக்குதுன்னு கேட்டால், சாத்தானுடைய ஆளுமை காலம் 7 வருஷம் இந்த பூமியில் நடக்கும்போது 2வது 3.5 வருஷத்தின் துவக்கத்தில் தான் அது நடக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் தன்னுடைய ஆளுமையை ஸ்தாபிப்பதற்கும் தன்னுடைய ஜனங்களை கொடுமைப்படுத்துறதுக்கும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வராதவங்களுக்கு காரியங்களை செய்கிறதுக்கும் உதவிகரமாக பாதாளத்தில் இருக்கிற ஆவிகளை விடுவித்து அவைகளை பூமிக்கு கொண்டு வரான்.
அப்போ அவன் தள்ளப்பட்ட சம்பவம் ரகசிய வருகைக்கு முன்னால் நடக்குது. ரகசிய வருகை வந்த உடனே பூமியினுடைய அதிகாரங்கள், ரகசிய வருகை, கர்த்தருடைய ரகசிய வருகை வந்த உடனே பூமியின் அதிகாரங்கள், ஒட்டுமொத்த உலக அதிகாரங்கள் அந்தி கிறிஸ்து என்ற மிருகத்தின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட போகிறது. அதிலிருந்து 7 வருஷம், அதிலிருந்து 7 வருஷம், இந்த 7 வருஷத்தில் மத்திய 3.5 வருஷம் முடிவில் அடுத்த 3.5 வருஷம் ஆரம்பிக்கிறதுல அதுக்கு பேர் மகா உபத்திரவ காலம். அந்த காலத்தில் தான் இவன் கையிலே அந்த திறவுகோல் கொடுக்கப்படுகிறது. நம்ம இதை மேலோட்டமாக படிக்கும்போது விழுந்தவனை உடனே தட்டி எழுப்பி இந்தாப்பா சாவி தர, அப்படி இல்லை. அவன் விழுந்த பிறகு அவன் பெற்றுக்கொள்வதற்கு இடைப்பட்ட ஒரு காலம் இருக்கிறது. இதுலேயும் இந்த நாட்கள் காலங்களை நீங்கள் வேதத்தை படிக்கும்போது நல்லா நிறுத்தி நிதானமாக நீங்கள் வாசிக்கணும். வேதத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் அடுத்தடுத்து நடக்கிற நிகழ்ச்சிகளை அடுத்தடுத்து அடுக்கி வச்ச மாதிரி பேசியிருப்பாங்க. அப்போ அதை நம்ம விளங்கி கொள்வது கொஞ்சம் கடினம். எந்த ஒரு வசனத்தை, எந்த ஒரு சம்பவத்தை படித்தாலும் இது எந்த காலத்தில் நடப்பதற்கு, எத்தனை காலத்தில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அது வசனத்தில் அடுத்தடுத்து நடந்த மாதிரி சொல்லப்பட்டிருந்தாலும் அடுத்தடுத்து நடந்ததா என்பதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் வேத புஸ்தகத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை வருஷ கிரமத்துக்காக முதல்ல சொல்லிடுவாங்க, அப்புறம் அதனுடைய டீட்டெயில் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஆதியாம புஸ்தகம் 1ஆவது அதிகாரத்தில் முதல் நாள் என்ன நடந்தது, 2ஆவது நாள் என்ன நடந்தது, 3ஆவது நாள் என்ன நடந்ததுன்னு அந்த 7 நாள் சம்பவத்தையும் வரிசையாக சொல்லியிருப்பாங்க. அடுத்த அதிகாரம் வரும்போது அது எப்படி படைத்தார் அப்படிங்கிறதுனுடைய டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம சும்மா படித்தா நம்ம கன்ஃபியூஷன் ஆயிரும். அங்கே தான் கர்த்தர் படைச்சார்னு போட்டிருக்கேன், இப்போ மறுபடியும் இந்த வசனம் சொல்லுதேன்னு. அவர் முதல்ல ஒரு அடுக்கா ஒரு தலைப்பில் போடுறாங்க. வானத்தை சிருஷ்டித்தார், ஒளியை சிருஷ்டித்தார், வெளிச்சத்தை சிருஷ்டித்தார், மரங்களை சிருஷ்டித்தார், எந்தெந்த நாளில் அது வரிசை கிரமமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றை குறித்தும் டீட்டெயில் சொல்கிறாங்க அடுத்த அதிகாரத்தில். அப்போ இது மாதிரி நம்ம புரிந்து கொண்டு படிக்கணும். இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வானம் சுத்திகரிக்கப்படுவதற்கும் ரகசிய வருகை வருவதற்கும் கால இடைவெளி ஒன்று இருக்கும். கண்டிப்பாக வானம் சுத்திகரிக்கப்பட்டு அவன் தள்ளின உடனே அப்படியே வாங்கன்னு சொல்லி கர்த்தர் கூப்பிட போகிறது இல்லை. கண்டிப்பாக அவன் சுத்திகரிக்கப்பட்டு, ஆனால் நம்ம படிக்கும்போது நமக்கு அப்படி தெரியும், ரகசிய வருகைக்கு முன்னால் வானம் சுத்திகரிக்கப்படும், அவன் பூமியில் விழுந்துட்டான், விழுந்த உடனே நம்ம பரலோகத்துக்கு போகிறோமா அப்படின்னு பார்த்தா அப்போ இல்லை. அவன் அதற்கும் வானத்திலேருந்து பூமியிலேருந்து கீழே விழுந்து பூமியினுடைய முழு அதிகாரத்தை கைப்பற்றி கொள்வதற்கும் ஒரு கால இடைவெளி இருக்குது. அந்த உலகத்தின் அதிகாரத்தை கைப்பற்றி கொள்ள போகிற காலம் இருக்குது பாருங்கள், அதுக்கு முன்னால் தான் ரகசிய வருகை நடைபெறும். அந்த உலகத்தின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முன்னால் சாத்தான் செய்வதற்கு சில வேலை இருக்கு. இந்த இடத்துல அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். அந்த ஸ்திரீ இடத்துல யுத்தம் பண்ணுகிறான், அவள் பெற்ற ஆண் குழந்தை இடத்துல யுத்தம் பண்ணுகிறான், பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணுகிறான், பரிசுத்தவான்களை துரத்தி பிடிக்கிறான். பூமியில் அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு இந்த உலகத்தின் அதிகாரத்தை அவன் தன் கைகளிலே பெற்றுக்கொள்ளுகிறான். அந்த அதிகாரத்தை கையில் பெறுகிற சமயத்தில் தான் என்ன செய்வாங்க, இந்த ரகசிய வருகை வந்து விடுகிறது. அல்லது கொஞ்சம் முன்னாலே வந்து விடலாம், இந்த பரிசுத்தவான்களை பிடிக்கிறதுக்கு முன்னால் வந்தாலும் வரலாம். ஆனால் வானம் சுத்திகரிக்கப்பட்ட உடனே அது வந்து விடாது. சுத்திகரிக்கப்பட்ட பிறகு எல்லாம் சுத்தமாயிருச்சு, அவனை தள்ளியாச்சு. தள்ளினா மாத்திரம் போதுமா? கர்த்தர் நிற்கிறதுக்கான சில ஆயத்தங்கள் செய்யப்பட்ட பிறகு நாம் வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட போகிறோம். அப்போ அங்கேருந்து தள்ளப்பட்ட உடனே இவர் ராஜாவை உட்காந்துட மாட்டார். நீங்கள் அதையும் புரிஞ்சுக்கணும். தள்ளப்பட்ட உடனே அந்தி கிறிஸ்து ராஜாவா வந்துருவாரான்னு சொன்னால் முதல்ல அவனுடைய கோபம் தீரணும். அங்கே கோபம் தீர்ற வரைக்கும் கொந்தளிச்சுக்கிட்டு இருப்பான். அப்புறம் தான் சரி, இந்த உலகத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுமேன்னு அடுத்த உலகத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவான். நான் சொல்லுவது விளங்குகிறதா? சில வார்த்தைகள் அப்படியே வரிசையாக சொல்லப்படும் போது அடுத்தடுத்து இன்னைக்கு, அடுத்து நாளைக்கு, நாளை கழிச்சு அப்படி இல்லை, அதுக்கு நடுவில் ஒரு கால இடைவெளி என்று ஒரு கணக்கு இருக்கும். அதை நீங்கள் கவனித்து பார்க்கணும். அப்போ இப்படியெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த சாத்தான் முழு அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு சாத்தான் காரியங்களை நிறைவேற்றுவதற்கு, பூமியின் மேலே கொடிய ஆபத்துகளை கொண்டு வருவதற்கு அவனுக்கு இந்த கால அவகாசம் தேவைப்படுகிறது. அப்போ இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த 3.5 வருஷம் முடிவில், கடைசி 3.5 வருஷம் முடிவில் தான் கொடிய ஆளுமைகள், ஆட்சி காலங்கள் நடக்கும். அந்த 3.5 வருஷம் வரும்போது தான் பாதாளத்தின் திறவுகோல் அவன் கைகளில் கொடுக்கப்படும். உலகம் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும்,
பாதாளத்தின் திறவுகோலும் அவன் கையில் கொடுக்கப்பட்டோம். நீங்கள் நினச்ச மாதிரி விழுந்த உடனே தட்டி எழுப்பி அவனுடைய கையில் சாவி கொடுக்க மாட்டாங்க என்பதையும் உங்களுடைய மனதில் நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். அப்புறம் இது வந்த உடனே பாதாளத்தின் திறவுகோலை கொடுத்த உடனே பாதாளத்தை அவன் திறக்கிறான். அதான் பெருசு. அடுத்து பார்க்க போகிறது பாதாள குழி. பாதாள குழி அவன் திறக்கிறான். அங்கே மத்திய வானத்தில் ஒரு பெரிய சந்திப்பு நமக்கு நடந்து நம்மெல்லாம் கடந்து போய் விடுகிறோம். இங்கே பாதாள குழியை அவன் திறக்க ஆரம்பித்த போது பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற ஒரு பொல்லாத ஆவிகளின் கூட்டம் கடந்து வருவதை பற்றி கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. 5வது எக்காலத்தின் காரியங்களை ஒரு தடவை நம்ம வாசிச்சிடலாம். அதில் என்ன போட்டிருக்குன்னா, 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. எப்போன்னு சொல்லப்படலை. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெருஞ்சூளையின் புகையை போல் அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழி புகையினால் சூரியன் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து திறந்த உடனே வெறும் புகை வரல, அடுத்து என்ன வருது பாருங்க, வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் விஷ கொடுக்கு வல்லமைக்கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியினுடைய புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல், அதெல்லாம் தொடக்கூடாது. இந்த வெட்டுக்கிளி வந்த உடனே, வெட்டுக்கிளி பொதுவாக என்ன செய்யும்னா மரத்தை சேதப்படுத்தும், தாவரங்களை சேதப்படுத்தும், வயலை சேதப்படுத்தும். ஆனால் இந்த வெட்டுக்கிளி வேற. இந்த வெட்டுக்கிளி என்ன செய்யுமா, அது மரத்தையும் புல்லையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய முத்திரை தரிக்கப்பட்டதை பற்றி ஒரு வசனம் நம்ம படித்தோம்ல, அந்த முத்திரை தரிக்கப்படாத ஜனங்களை சேதப்படுத்தும்படிக்கு அதற்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு, அந்த முத்திரை தரிக்காதவங்களை, முத்திரை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்தப்படுகிற ஜனங்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது, மனுஷரை கொட்டும்போது உண்டாகும் வேதனையைப் போல் இருக்கும். அந்த வேதனை எப்படி உச்சகட்டமாக இருக்கும்னு சொன்னால் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அந்நாட்களில் மனுஷர் சாவை தேடியும் காணாமல் இருப்பாங்க. ஐயோ, இந்த விஷ கொடுக்கு அல்லது இந்த பிரச்சனை இதில் மாட்டிக்கொண்டு நம்ம இருப்பதுக்கு செத்து போனால் நல்லா இருக்குமேன்னு சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாயிருந்தது. அவைகளுடைய அந்த தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்களைப் போல் இருந்தன. அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போல் இருந்தது. அவைகளுடைய பற்கள் சிங்கங்களின் பற்களைப் போல் இருந்தன. இருப்பு கவசங்களையும் மார்க்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. அவைகளுடைய சிறகுகள் இரைச்சல் யுத்தத்துக்கு ஓடுகிற அநேகம் குதிரைகள் பூண்ட ரதங்களின் இரைச்சலுக்கு ஒப்பாயிருந்தது. அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களினுடைய கொடுக்குகளை உடையவனாய் இருந்தன. அவைகள் 5 மாதம் அளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையதாக இருந்தது. மற்ற எக்காலங்கள் பற்றி சொல்லும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விஷயம்தான் சொல்லியிருப்பாங்க. இதில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். அவைகள் எவ்வளவு தூரம் மனிதரை கொடுமைப்படுத்தும் அளவுக்கு அவருடைய வாள்களில் விஷ கொடுக்கு இருந்ததாம். அந்த கொடுக்குகளை வைத்து மனிதர்களை துன்புறுத்தும்படிக்கு அவைகள் புறப்பட்டு போனது. மனிதரெல்லாம் செத்து போனால் நல்லா இருக்குமேன்னு தேடுற அளவுக்கு போனதாம். அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு. இது சாதாரணம் இல்லை, இதுக்கு ஒரு ராஜா வேற இருக்கார். அவனுக்கு கிரேக்க பாஷையிலே அபத்தோன் என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்பலியோன் என்றும் அவனுக்கு பெயர். எபிரேய பாஷையில் அபத்தோன், கிரேக்க பாஷையில் அப்பலியோன் என்றும் பெயர். அப்போ இவ்வளவு காரியங்கள் கொண்ட ஒரு பெரும் திரள் கூட்டம் பாதாளத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளுக்கு ஒரு ராஜன் வேற இருக்கிறான் இப்போவே. ஆனால் அவருடைய செயல்பாடுகள் இன்னும் பூமிக்கு ஏறி வரவில்லை. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாதாளத்தினுடைய புறப்படுகிற ஆவிகள் மனிதர்களை வேதனைப்படுத்துவதற்காகவும் மனிதருடைய பூமிக்குரிய வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாறி போகிற மாதிரியும் ஒரு பெரிய அதிகாரத்தோடு
அவைகள் புறப்பட்டு வருகிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாதாள குழி, இந்த பாதாள குழி இருக்கு பாருங்க, பாதாள குழினா என்ன? இது நரகம்தானா? முழு நரகமா? முழு நரகத்தையும் திறக்கிறானா என்று நமக்கு ஒரு சந்தேகம் வரும். இந்த பாதாள குழியை குறித்து பல விவரங்கள் இருக்கின்றன. பாதாள குழிக்கு கிரேக்க மொழியிலே அபைசோஸ் என்று பெயர். ABYSSOS, அபைசோஸ் என்ற பதம் பயன்படுத்தப்படுகிறது. அது கிரேக்க மொழியிலே சொல்லப்படுகிற வார்த்தை. அது ஒரு குழி. அந்த குழி பாதாள குழி. அது ஒட்டுமொத்த நரகம் அல்ல, அதில் ஒரு பகுதி. அதனுடைய அதிகாரம்தான், அதனுடைய சாவி தான் அவனுக்கு கொடுக்கப்பட்டது ஒழிய முழு நரகத்தையும் திறக்கிற அதிகாரம் கொடுக்கப்படலை. இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அக்னி கடல் அப்படின்னு ஒரு இடம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அந்த இடம் கிடையாது. அந்த இடம் வேற. சிலர் நம்ம நரகம்னாலே நமக்கு ஒன்று தான், அங்கே தீரியும் கத்துவாங்க, செக்கில் போட்டு ஆட்டுவாங்க, எண்ணெய் எடுப்பாங்க, இப்படி அது இல்லை. இங்கே சொல்லப்பட்டது வேற. இது என்ன சொல்லப்படுதுன்னா, அக்னி கடல்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் இந்த இடம் அல்ல. அதை திறக்கிற அதிகாரமெல்லாம் இவனுக்கு யாருக்கும் கொடுக்கப்படலை. அக்னி கடலுக்கு கிரேக்க மொழியில் கெஹன்னா என்று பெயர். கெஹன்னா, கெஹன்னானா GEHENNA, கெஹன்னா என்ற பெயர் கிரேக்க மொழியிலே பயன்படுத்தப்படுகிறது. இது பாதாள குழி இல்லை என்று ஏன் சொல்லுகிறோம் அப்படின்னா, இந்த அக்னி கடலில் ஒருத்தன் தள்ளப்பட்டுட்டா அதான் கடைசி தண்டனை. தள்ளப்பட்ட ஒன்ஸ் உள்ளே போனால் வெளியே திரும்பி வரவே முடியாது. பாதாள குழியில் எப்போ இந்த ஆவிகள் போய் ஒளிஞ்சுன்னு தெரியல, ஆனால் இப்போ திறக்கப்பட்டு வெளியே வருது. வேறு பகுதிகளில் அடைக்கப்பட்ட ஆவிகள் சமயங்களில் மேலே ஏறி வருகிறதை பற்றி வேதம் சொல்லுகிறது. ஆனால் அக்னி கடல் என்று நீங்கள் வந்துவிட்டால், அந்த அக்னி கடலில் ஒரு தடவை நுழைஞ்சிட்டா அப்புறம் யாரும் திரும்ப வர முடியாது. ஏன் இந்த இடம் பாதாள குழியை குறிக்கவில்லை என்று நம்ம சொல்கிறோன்னா, அக்னி கடலில் முதல்ல போய் விழப்போகிறது யார் அப்படின்னு கேட்டால், அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும். அதான் அதில் ரொம்ப நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. 3 பேர் இருக்கிறாங்க, சாத்தான், வலு சர்ப்பம், அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி. இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, கர்த்தர் முதல்ல அவர் பிடித்த போது அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியும் அக்னி கடலில் போடுறாங்க. ஆனால் சாத்தானை, வலு சர்ப்பத்தை பிடித்து கட்டி பாதாளத்தின் சங்கிலிகளிலே கட்டி அவனை மேலே ஏறி வராதபடி பாதாளத்தில் கொண்டு போய் உள்ளே கட்டுறாங்க. இவன் அக்னி கடலில் தள்ளலை. நீங்கள் அதுக்கு பிறகு நடக்கிற சம்பவங்களில் பார்த்தீங்கன்னா, 1000 வருடம் அரசாளுமை முடிஞ்சு 1000வது வருஷத்தில் கொஞ்ச நாள் விடுதலையான பிறகு சாத்தான் வஞ்சிக்கப்படி போகிறான்ல, அந்த சீனில் நீங்கள் அந்தி கிறிஸ்துவையும் பார்க்க முடியாது, கள்ள தீர்க்கதரிசியும் பார்க்க முடியாது. இவங்கெல்லாம் 3 பேர் ஒன்றோட ஒன்றா பிணைந்து இருந்தவர்கள். பூமியில் இந்த ஆளுமை நடத்தப்பட்ட போது இவங்கெல்லாம் சேர்ந்து தான், சாத்தான் அந்தி கிறிஸ்துக்கு உதவி செய்தான், கள்ள தீர்க்கதரிசி உதவி செய்தான். இவங்க ஒருத்தரோட ஒருத்தர் பின்னி பிணைஞ்சிருந்தாங்கல்ல. இந்த 2 பேர் மாத்திரம் அக்னி கடலிலே தள்ளப்பட்டார்கள். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 19:20. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். இதில் 3வது ஆள் மிஸ்ஸிங் பார்த்தீங்களா? யார்? வலு சர்ப்பம். அப்போ இந்த அக்னி கடல் என்ற இடம் என்றால், ஒரு தடவை உள்ளே போயிட்டா யாராக இருந்தாலும் அப்புறம் வெளியே வர முடியாது. அவனுக்கு தண்டனை, மன்னிப்பு, நியாய தீர்ப்பு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த சாத்தானை வேறு இடத்துல கொண்டு போய் கட்டுறாங்க. அதில் சொல்லப்படுகிற வலு சர்ப்பத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 2வது வசனத்திலேருந்து படித்து பாருங்களேன். ஒரு தூதன், நான் 1வது வசனத்திலேருந்தே படிக்கிறேன். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். இல்லை, நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும். என்ன தெரியுது உங்களுக்கு? இப்போ ஒரு தூதனுடைய கையில் பாதாளத்தின் திறவுகோல் இருக்கிறது. இப்போ முதல்ல விழுந்த நட்சத்திரத்தின் கையில் கொடுக்கப்பட்டது. இப்போ அதை அவன் கையிலேருந்து பிடுங்கியாச்சு. இவர் ஒரு தூதன், அவன் அனுப்பப்பட்டு வருகிறான். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய
வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடி அதை பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அப்போ சாத்தான வச்ச இடம் வேற, அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியும் வச்ச இடம் வேற. இந்த அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியும் வச்ச இடத்துக்குள்ளே ஒருத்தன் போயிட்டா அப்புறம் வர முடியாது. பாதாளத்துக்குள்ளே போனால் மறுபடியும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவன் அப்படித்தான் கொஞ்ச நாள் கழித்து விடுதலையாகி இப்போ இந்த வலுசற்பமாகிய சாத்தான் மாத்திரம்தான் வருது ஒழிய இந்த அக்னி கடலுக்குள்ளே போனவங்க அதுக்கு பிறகு வரமாட்டாங்க. அதை முழுசாக தண்டனை கொடுக்கப்பட்டு விடுகிறது. இப்படி நிறைய இருக்குது. அப்போ உடனே பாதாள குழின்னு சொன்னோடனே முழு நரகத்தின் அதிகாரம் சாத்தானுடைய கையில் கொடுக்கப்பட்டு நினைக்கக்கூடாது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அக்னி கடல் இருக்கிறது, பாதாள குழி இருக்கிறது, இன்னும் நிறைய இருக்குது. நான் சொல்ல போகிறேன். அவைகளில் ஒரு இடம்தான் இந்த பாதாள குழி என்பது. இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முன்னால் தள்ளப்பட்டு இதே மாதிரி சங்கிலிகளில் கட்டி வைக்கப்பட்ட ஆவிகள். இவைகள் தான் கட்டப்படுகிறது. இது எந்த ஆவி? இது எப்போ உள்ளே போச்சு? ஏன் இந்த ஆவிகளை திறக்கிறான்? இந்த அதிகாரம் இவனுக்கு ஏன் கொடுக்கப்படணும்? இப்படி நிறைய கேள்வி இருக்குல்ல. அதை பற்றி நாம் அடுத்த முறை சந்திக்கும் போது விளக்கமாக பார்ப்போம். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அவன் கைகளில் கொடுக்கப்பட்ட அந்த திறவுகோல். அந்த திறவுகோல் எதை திறக்கும் என்றால் பாதாள குழி. பாதாள குழி அப்படிங்கிற இடத்தை அது திறக்குமா? இந்த நரகம் என்ற இடம் நம்ம பார்த்தீங்கன்னா 3 இடங்கள் பிரதானமானது என்று வேதம் சொல்லுகிறது. பாதாளத்தில் இருந்த இடங்களில் மரித்தவர்கள் இளைப்பாறுகிற இடமும் அந்த பாதாளத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அதான் நீங்கள் கவனிக்கணும். எல்லாரும் இல்லை, அங்கே உள்ள பாதாளத்துக்குள்ளே போனாலே அவர்கள் தண்டனைக்குரியவர்கள் என்று அர்த்தம் அல்ல. சகோதரர் வின்சென்ட் செலுப்மார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செலுப்மார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.